அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் வாழைப்பூவில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோங்க. இது வந்து பொதுவாகவே உடம்புக்கு நல்லது அப்படின்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். எந்தெந்த இதுக்கு எப்படி இதை பயன்படுத்தலாம் அப்படின்றத தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம். இதில் வந்து மெயினாக வந்து விட்டமின் பி சத்துக்கள் வந்து அதிகமாகவே வாழைப்பூவில் நமக்கு இருக்குது. மெயினாக பெண்கள் வந்து இதை சாப்பிடுவது வந்து ரொம்பவுமே சிறந்ததுங்க. பெண்கள் பல பேருக்கு வந்துட்டு வெள்ளைப்படுதல்னால வந்து பலவிதமான மன உளைச்சல்கள் வந்து ஏற்படும். ஸோ அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் வாரம் இருமுறையாவது இந்த வாழைப்பூவை வந்து தொடர்ந்து சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா இந்த பிரச்சனை வந்து படிப்படியாக கண்டிப்பாக குறைய செய்யுங்க. மேலும் வந்துட்டு நீரிழிவு நோய் இருக்கிறவங்க வந்துட்டு வாழைப்பூவை வந்து தொடர்ந்து சாப்பிட்டு வரும்பொழுது அவங்களுக்கு வந்து சர்க்கரையின் அளவு வந்து கட்டுப்பாட்டில் வந்து இருக்கும். பாசிப்பருப்பு வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். சளி இருக்கும்போது நம்ம பொதுவாக சாப்பிடக்கூடாது, ஏன்னா வந்து குளிர்ச்சித்தன்மை உடையது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பாசிப்பருப்போட நாம் வந்து வாழைப்பூவை சேர்த்து சாப்பிடும் பொழுது உடல் சூடு வந்து தனியுங்க. உடல் சூடும் பலருக்கு ஏற்படும் ஒரு பிரச்சனை. ஸோ அந்த உடல் சூடு இருப்பவங்க வந்துட்டு வாழைப்பூவையும் பாசிப்பருப்பையும் கடைஞ்சி நாம் சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து உடல் சூடு வந்து குறையும். மேலும் வந்துட்டு அனைத்து விதமான வயிற்று உபாதைகளுக்குமே வாழைப்பூ வந்து ரொம்பவுமே நல்லதுங்க. பொதுவாக வந்து வயிற்றுப்போக்கு இருக்கும் பொழுது வந்து சீரகம் சாப்பிட்றது வந்து ரொம்பவுமே நல்லது அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். அந்த மாதிரி இருக்கும் பொழுது வாழைப்பூவில் வந்து நாம் சீரகமும் மிளகும் வந்து லைட்டாக இடித்து அதோட நாம் கடையல் மாதிரி செஞ்சு சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா வயிற்றுப்போக்கு வந்து நமக்கு கண்டிப்பாக சரியாகும். மேலும் வந்து வாழைப்பழத்தில் வந்து நாம் பார்த்துருப்போம் பொட்டாசியம் சத்து வந்து ரொம்பவுமே அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு. அதே மாதிரி தாங்க வாழைப்பூலையும் சரி பொட்டாசியம் சத்து வந்துட்டு ரொம்பவுமே அதிகமாக இருக்குது. இதனால் வந்து பொட்டாசியம் வந்து எதுக்கு அப்படின்னா நம்ம உடலில் வந்துட்டு சுறுசுறுப்பாக செயல்படுறதுக்கு வந்துட்டு பொட்டாசியம் சத்து வந்து ரொம்பவுமே அவசியம். மேலும் வந்துட்டு நம் இதயத்தை வந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு மினரல்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதில் பொட்டாசியம் வந்து ரொம்பவுமே நமக்கு தேவைப்படுங்க. அதே மாதிரி அல்சர் பிரச்சனை இருப்பவங்களும் சரி இந்த வாழைப்பூவை வந்து நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அல்சர்லேருந்து ஒரு நல்ல தீர்வு வந்து கண்டிப்பாக கிடைக்கும். வாழைப்பூவை வந்து நம்ம வந்துட்டு சட்னி மாதிரி செய்யலாங்க, துவையல் செய்யலாம், வாழைப்பூ வடை செய்யலாம், பருப்புசிலி செய்யலாம். அதில் வாழைப்பூ உங்களுக்கு பிடிக்காது அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு எப்படி செஞ்சால் பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்கள் செஞ்சு வந்து வாரம் ஒரு முறையாவது இதை கண்டிப்பாக சாப்பிட ட்ரை பண்ணுங்கள். மேலும் வந்துட்டு கண் பார்வைக்கு இது சிறந்தது. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா விட்டமின் ஏ வந்து இதில் ரொம்பவுமே அதிகமாக இருக்குங்க. இந்த வீடியோ பார்த்ததற்கு நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.